4/8/2024 அக்ஷயா 663 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். 3ஆம் தேதி பாருங்கள், 3/8/2024 ஃபார்முலா 665க்கு பாருங்கள், நம்ம 6-0 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு சரிங்களா. 0க்கு பவர் 5 கொடுத்துருந்தோம், 6க்கு பவர் 1 கொடுத்துருந்தோம், 7க்கு பவர் 2 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி என்ன வந்திருக்கு, 528ன்னு வந்திருக்குது சரிங்களா. இந்த 8ஆம் நம்பர் கீழே இறங்கியிருக்குது, இந்த 7க்கு பவர் 2 இறங்கியிருக்குது. சொன்ன மாதிரி பாருங்கள், 0க்கு பவர் 5ம் 7க்கு பவர் 2ம் இந்த 2 நம்பர் வந்திருக்குது. அதுக்கு தான் நான் ஆல் போர்டு வைக்கும்போது 0 வச்சிங்கன்னா 5 வைங்க, 2 நம்பர் வைங்க, 6 வச்சிங்கன்னா 1 வைங்க, 7 வச்சா 2 வைங்க. நமக்கு 2 நம்பர் இங்கேயே அழகாக பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் பவரில் வந்திருக்குது. நம்ம கொடுக்குறோம். ஒரு நேரம் வாரத்தில் 4 நாள் கரெக்டாக அடிப்பாங்க, ஒரு நாள் பவரில் அடிப்பாங்க, ஒரு நாள் இல்லாமலேயும் போகும் சரிங்களா. இந்த ஆல் போர்டு நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த பவர் நம்பரும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து வைங்க. ஏதாவது ஒரு நம்பர், ஏன்னா எல்லாம் ஒரே நம்பர் கரெக்டாக நம்ம கொடுத்துட முடியாது சரிங்களா. 2 நம்பர் கான்ஃபிடன்ஸாக கொடுப்போம் சரிங்களா. ஒன்று பவரில் வரணும், இல்லை டைரெக்டாக வரணும். 2 நம்பரில் வந்துட்டு ஒரு ஆள் 2-4 நம்பர் வைக்க முடியாது. ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா, இப்போ 5 பேர் அது வச்சாங்கன்னா, 5 பேர் இது வச்சாங்கன்னா, ஒரு 5 பேர் வின்னிங் வாங்கலாம். அப்படி தான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா. ஒரே நம்பர் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. அது எல்லாருக்கும் வராது. அதேமாதிரி உங்களுக்கும் தனிப்பட்ட கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வரும் சரிங்களா. அதுமாதிரி 2 டிஜிட்டில் பாருங்கள், 1-8 கொடுத்துருந்தோம், 2-8 ஆகி போச்சு சரிங்களா. 2-9 கொடுத்துருந்தோம், அது 9 வரல சரிங்களா. 5-9 கொடுத்துருந்தோம், ஆனால் 5-2 தான் வந்திருக்குது சரிங்களா. டபுள்ஸ் வந்தால் இப்படிலாம் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அந்த மாதிரிலாம் வரல. ஆனால் ட்ரிபிள்ஸில் மட்டும் நம்ம பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மட்டும் பாஸ் ஆகும். 182ங்கிறது 28 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. பிசியில் 28ங்கிற நம்பர் பாஸ் ஆகும் சரிங்களா. பிசி வின்னிங் வரும். 8 செட்டு கொடுத்துருந்தோம், அதில் ஒரு செட்டு பாக்ஸில் 182 கொடுத்தது 128ன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகும் பாக்ஸ் போட்டிங்கன்னா சரிங்களா. இது ஒன்று நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 5 வச்சுருந்தோம்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். ஆனால் ஒன்று தான் எதிர்பார்த்தோம், 5 எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலாக 0 எதிர்பார்த்தோம், ஆனால் 0 வரல. பவர் நம்பர் 5 திரும்பி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கொலாப்ரேஷன் தான் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அக்ஷயா 663க்கு உண்டானது 86-10-57-51-49. இந்த நம்பர் 8610575149. கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 இருக்குது, 7 இருக்குது சரிங்களா. 8-7 சரிங்களா. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 சப்போர்ட்டுக்கு வருது. 8க்கு பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. 7க்கு பார்த்தீங்கன்னா 2, 0க்கு பார்த்தீங்கன்னா 5. நேற்று வந்த நம்பரே இன்றைக்கி ரிட்டன் வருதுன்னா நாளைக்கு ஏதோ இதை டிஸ்ட் பண்ணி தான் அடிப்பாங்க சரிங்களா. ஏன்னா நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆல் போர்டு பாருங்கள், 6-0-2 6-0-7ன்னு கொடுத்துருந்தோம். 5-2 வந்துச்சு, 6 வரல. நாளைக்கு ஒரு வேளை இந்த நம்பர்லேயே டிஸ்ட் பண்ணி அடிக்கலாம். 8 திரும்பவும் வர மாதிரி இருக்குது, 7ம் திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆல் போர்டுக்கு 8-7 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3 சரிங்களா. நீங்கள் 8 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 3ஐயும் வைங்க, ஆல் போர்டில் நல்ல வின்னிங் கிடைக்கும். 7 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 2ஐயும் வைங்க, 0 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 5ஐயும் வைங்க. அப்போ தான் ஒரு ஆல் போர்டு வின்னிங் நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 6-9 ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது சரிங்களா. 7-8 வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது சரிங்களா. சி போர்டில் 1-4 தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அதே நேரம் 1 ஏ போர்டுலேயும் காட்டுது சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா, ஏ போர்டுக்கும் மாறலாம் இந்த 1ஆம் நம்பர் மட்டும் சரிங்களா. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏ போர்டுக்கும் இருக்குது, சி போர்டுக்கும் இருக்குது. அதனால் இந்த 1 அப்படியே அங்கேயும் போகலாம், இங்கேயும் வரலாம். 9 அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரலாம், இந்த 6 இங்கேயும் வரலாம். ஏ போர்டில் இருக்கிற 2 நம்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4 பொறுத்த வரைக்கும் 4 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு தான் வரணும் சரிங்களா. 4 பொறுத்த வரைக்கும் மட்டும் அப்படி தான் இருக்குது. இந்த 1க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த 6-9 அதேமாதிரி 1க்கு பவர் 6, அந்த 6 இங்கே வரலாம். இல்லைன்னா இந்த 9 கீழே வருது. 4 கொடுத்துருக்கல, 4க்கு பவர் 9, இந்த 9ஆனது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பர் காட்டும்போது அதுக்கு உண்டான பவர் நம்பரும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தான் ஏ போர்டுலேயும் 6-9 தான் காட்டுது, 4க்கு பவர் 9. ஆனால் 4 அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தால் 9 தான் வரும். ஆனால் இதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. 7-8 பி போர்டில் இருக்குது. சி போர்டுக்கு கூட 8 வருமானு தெரியல. ஆனால் பி போர்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 இது எங்கே வேணாலும் நேற்றே நம்ம சொல்லி கொடுத்தோம், ஆனால் நேற்று வரல. நேற்று 5 தான் வந்துச்சு.
அதுக்கு பதிலாக நாளைக்கு எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 80, 72, 19, 18, 17, 74, 84, 68ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை எந்த செட்டு நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதோடு ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசி ஏசி ஆல் கோடுக்கு போடுங்க. 80ன்னு எடுத்திங்கன்னா 08 வைங்க, 72 எடுத்திங்கன்னா 27 வைங்க. நாளைக்கு 72ங்கிற மாதிரி நம்பரும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 74, 17, 19, 18 எது எடுத்தாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. அப்போது ஒரு வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ்னால் இந்த மேலே இருக்க நம்பர் தான் நமக்கு கணக்கு. இதுக்கு பவர் நம்பர் இது. சரிங்களா? ஏன்னா சப்போஸ் 4 நாளைக்கு டபுள்ஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 9க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் 7க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 0வும் நேற்றே வந்திருக்கணும், வரலை. சப்போஸ் ஒரு நாள் தள்ளி அடித்தாங்கன்னா அந்த 0க்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 4 நம்பர் சொல்லிக் கொடுக்கலாம், அவ்வளோதான். இதே அதிகபட்ச நம்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரே நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் எது வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 7, 8, 9 நாளைக்கு டபுள்ஸாக வர்றதுக்கு எனக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதான் 7, 7, 2ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். 8, 8, 0ங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். 8, 4, 4ன்னு எடுத்துருக்கிறேன். 9, 9, 1ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதேமாதிரி 1க்கு கூட வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு டபுள்ஸுக்கு. அது எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இதில் 8 செட்டு கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி நம்பர் பாக்ஸு தான் இது. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாக்ஸு தான், எப்படி வேணாலும் அடிப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான் வருங்கலாம் கிடையாது. 7, 7, 2, 8, 8, 0, 8, 4, 4, 9, 9, 1, 182, 681, 174, 181ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இதுக்கு கூட நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு அதிகபட்சமாக டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? அப்படி வரல அப்படின்னா சிங்கிள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அவங்க கணிப்போடு ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நாளைக்கு 4ஆம் தேதி நாளைக்கு பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா அமைகிற மாதிரி தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால் ஆல் போர்டு 8, 7, 0. சரிங்களா? அதுக்கு பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அவங்க கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் அதை ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுமாதிரி டிக்கெட் போடணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. இந்த நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு நாளைக்கு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.